அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக என்ன விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் தனுசு ராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இந்த பதிவானது இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் இந்த தேதியில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வசதி அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நிம்மதி தரக்கூடிய விஷயமா அமையும். தேவையற்ற செலவுகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாதுங்க. மேலும் திருமண முயற்சிகள் பழிதாகும். பழைய கடன்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய தாயாருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் வரக்கூடுங்க. மேலும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் சற்று பிற்போக்கு நிலையே காணப்படும். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இடையில்லை. எந்த காரணத்தையும் முன்னிட்டு கடன் வாங்க வேண்டாம். மேலும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 6-11, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1-6, சந்திராஷ்டம தினங்கள் 5ஆம் தேதி மதியம் வரை. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவான் ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் என்ன விதமான விஷயத்தை அவர் நிகழ்த்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்வார். வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்கி செல்வது நல்லதுங்க. அதாவது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரன் கூட உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை மட்டுமே தரப்போகிறாரு. மேலும் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை பெருக்குவீங்க. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 8ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் என்ன விதமான நற்பலன்கள் மற்றும் அசுப பலன்கள் அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத வகையில் வருத்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்டாதீங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க. காதலில் வெற்றி ஏற்படும். லாட்ரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மருத்துவ செலவுகள் கை மீறி போகக்கூடுங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் சுயநலமாக எந்த காரியமும் செய்யாதீங்க. தேடி வரும் வாய்ப்பை கை நழுவ விட்டுறாதீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் வீண் மன கவலைகள் அகலுங்க. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பங்கு சந்தைகள் ஏமாறாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகும். மேலும் குடும்பத்தில் குவா சத்தமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு இதுவரை 6இல் இருந்து தவறான பாதையில் சிந்திக்கும் வண்ணமாகவும் செயல்படும் வண்ணமாகவுமே ஆக்கி கொண்டிருந்தார். மேலும் உங்கள் வார்த்தையாலும் செய்கையாலும் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயத்திற்கு
ஆட்பட்டு இருந்திருப்பார். மேலும் விரைவில் குரு மாறுவதால் அந்த நிலைமைகள் மாறப்போகுது. சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். ராசிக்கு 3வது இடத்துல சனி ராகு இருப்பதால் பொருளாதாரத்தின் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலுமே உதவிகள் கிடைத்து அந்த சிக்கலை நீக்கி விடுவீங்க. வேலை, உத்தியோகம், தொழில் முயற்சிகளில் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு 7வது இடத்தில் சென்று உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இன்னும் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுப கிரகமாக இருந்தாலுமே கேந்திரத்தில் அமைகிறாரு. இதனால் உங்கள் குடும்ப உறவில் மிக எச்சரிக்கையோடு பேண வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத ஆலோசனைகளை எடுத்து கொள்வது சிரமத்தை தருங்க. மேலும் கூடுமான வரை அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உறவு பிரச்சனைகளை வளர்த்தால் மன கஷ்டம் வரக்கூடும். மேலும் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, 8வது இடத்துல செவ்வாய் இருப்பதால் காலை நீராடி விட்டு கந்த சஷ்டியை படிங்க. மேலும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்ல விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக, அது உங்களுக்கு சாதகமாக அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக மாற்றி அமைத்து கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தை பரிகாரமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட விஷயமாக இருந்தாலுமே அந்த விஷயத்தை முருகப்பெருமான் நல்ல விஷயமாக மாற்றி கொடுப்பார். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. மேலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் வரக்கூடும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வாங்க. மேலும் அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரிகளில் அதிக லாபம் பார்ப்பாங்க. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்பை தவிர்த்து கொள்ள முடியும். மேலும் தேவையற்ற அலைச்சல் தரும் பயணங்களால் தேக சுகம் குறையும். கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் பூரட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் குறைந்து சேமிப்பை உயர்த்துவது நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகிய இடமாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபங்கள் அதிகரிக்குங்க. மேலும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். வாடிக்கையாளர்களை கவர புதிய பரிசு திட்டங்களை அறிவிப்பீங்க. மேலும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபமும் இதனால் அதிகரிக்கும். மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிய பயணங்கள் மற்றும் புனித தல யாத்திரைகள் நல்ல பலன் அளிக்கும். பல திசைகளில் இருந்தும் பணம் கூடுதலாக கிடைக்கும். பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி அவர்களை மகிழ வைப்பீங்க. இன்னும் சிலருக்கு உறவுகளுக்கிடையே ஒற்றுமை குறைவால் விரிசல் வரக்கூடும். பதட்டப்படாமல் சம்பந்தப்பட்டவர்களை சமாதானமாக பேசி போவது நல்லது. விற்பனை பிரதிநிதிகளுக்கு அலைச்சலுக்கு தக்க ஆதாயம் கிடைக்கும். மேலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி எடுப்பீங்க. மேலும் உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகரிக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக தனுசு ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலயமா சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.